இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம Jetpack Composeஓட பாக்ஸ் லேஅவுட்ட பத்தி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு காலம், ரோ மாதிரி கொஞ்சம் சிமிலரா இருக்கும். ஆனா, அத விட இது மோர் ஃப்ளெக்சிபிள் அண்ட் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஆ காமனா இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு கம்போஸ்க்குள்ள இன்னொரு கம்போஸ நம்ம ஸ்டாக் பண்ணி பொசிஷன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இத வந்து நம்ம Jetpack Composeஓட ஒரு பாக்ஸ் லேஅவுட்ன்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த பாக்ஸ் லேஅவுட்டுக்குள்ள நம்ம ஒரு சில கம்போசபிள குடுக்குறோம் அப்டின்னா, அத நம்ம எந்த இடத்துலனாலும் நம்மளால பொசிஷன் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்ப நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துலயும் நம்மளால பொசிஷன் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துலயும் பொசிஷன் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துலயும் பொசிஷன் பண்ணிக்க முடியும். இப்படி எல்லா கார்னருக்கும் நம்மளால வந்து பொசிஷன் பண்ணிக்க முடியும். அண்ட் எல்லா இடத்துக்கும் நம்மளால பொசிஷன் பண்ணிக்க முடியும். அதாவது அதோட சைல்டு கம்போஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துக்கு வேணாலும் நம்மளால பொசிஷன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம, அதுக்கு மேலேயே இன்னொரு கம்போஸ நம்மளால இது மாரி ஸ்டாக் பண்ணிக்கவும் முடியும். ஸோ, இத நம்ம பிராக்டிகலா நம்மளோட கோட்ல நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் லேஅவுட் நம்ம கிரியேட் பண்றதுக்கு, பாக்ஸ் அப்படிங்கிற இந்த கம்போஸ நம்ம கால் பண்ணிட்டு, ஒரு கோட் பிளாக்க நம்ம குடுத்துக்கணும் இந்த மாதிரி. இப்ப இந்த பாக்ஸ் லேஅவுட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைஸ நம்ம செட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம வந்து மாடிஃபையர நம்ம பாராமீட்டரா குடுக்கணும். அண்ட் அதுக்கு நம்ம மாடிஃபையர ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணிட்டு, இதுக்கு ஒரு சைஸ நம்ம செட் பண்ணுவோம். இந்த சைஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேனுவலா விட்த்தும், ஹைட்டும் கூட அதுக்கு செட் பண்ணிக்க முடியும். இப்ப சிம்பிளா நம்ம வந்து ஒரு 200 டிபி அப்படி நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, அதோட ஹைட்டும், விட்த்தும் வந்து 200 டிபியா இருக்கும். அப்படி ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஒரு விட்த், ஹைட் நீங்க குடுக்கணும். அதுக்கு மாதிரி நீங்க நேம்டு பாராமீட்டர்லயே நீங்க குடுத்துக்கலாம். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் ஒரு சதுரமா ஒரு பாக்ஸ் மட்டும் இதுல கிரியேட் ஆகப்போது. அப்புறமா இந்த மாடிஃபையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கிரவுண்ட் கலரும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ நம்மளால அத பார்க்க முடியும். எந்த அளவுக்கு அந்த பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத. கலர் அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன் கலர் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கிரியேட் பண்ண அந்த பாக்ஸ் லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டேட்டஸ் பார் கிட்டயும் சேர்த்து போய் ஒரு ஓவர்லேப் ஆகி வந்திருக்குது. பிகாஸ் அதான் டிஃபால்ட் பிஹேவியரு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்த மாதிரி நம்ம ஸ்கேஃபோல்டோட இன்னர் பேடிங் வேல்யூவ வந்து நம்ம மாடிஃபையர்ல குடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதோட பேடிங் இதுக்கு ப்ராப்பரா அப்ளை ஆகும். ஸோ இந்த மாடிஃபையர் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேடிங்கையும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்கேஃபோல்ட்ல இருக்கக்கூடிய அந்த பேடிங் வேல்யூவ இதுக்கு நம்ம பாஸ் பண்ணிக்குவோம். ஆனா இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளோட ஆப்போட ஸ்டேட்டஸ் பார்ல தான் இருக்குது. அது எதனால அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஆர்டர்ல இந்த ஃபங்ஷன்ஸ் எல்லாம் கால் பண்றோமோ, அந்த ஆர்டர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது நமக்கு அப்ளை ஆகும். ஸோ முதல்ல வந்து ஒரு சைஸ வந்து இது செட் பண்ணுது 200 டிபி அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒரு பேக்கிரவுண்ட் கலரையும் வந்து இது செட் பண்ணுது. ஸோ பேடிங் வந்து இந்த ஸ்டேஜ்ல நடக்கல. அதுக்கு அப்புறமா இதோட பேடிங்க செட் பண்ணுது. ஸோ டெக்னிக்கலி இதுக்கு வந்து நமக்கு பேடிங் அப்ளை ஆகியிருக்கு. ஆனா, அது அப்ளை ஆனதுக்கு அப்புறமா, அதுக்கு நான் கலர நான் ரீட்ரா பண்ணல. இதுக்கு கீழ நான் மறுபடியும் இன்னொரு பேக்கிரவுண்ட நான் ஆட் பண்றேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரெட் கலர்ன்னு நான் குடுக்குறேன். நம்மளோட ஸ்கேஃபோல்டு குடுத்த அந்த பேடிங் வேல்யூ வந்து இந்த பாக்ஸ் கம்போசபிளுக்கு அப்ளை ஆயிருச்சு. நம்ம இதுக்கு மாடிஃபையர் எந்த ஆர்டர்ல நம்ம குடுக்குறோமோ, அந்த ஆர்டர்ல தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆப்பரேஷனும் நமக்கு இது பண்ணுது. நம்ம இந்த கம்போஸ்ல மோர் கண்ட்ரோல் நமக்கு குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர குடுத்துருக்காங்க. ஸோ, இத நம்ம கிரியேட்டிவா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா, நம்ம டிபிக்கலி ஒரு பாக்ஸ் லேஅவுட் நம்ம கிரியேட் பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே உங்களோட பேடிங்க வந்து எந்த இடத்துல தேவையோ, அந்த இடத்துல நீங்க முதல்லயே நீங்க அப்ளை பண்ணிக்கணும். ஸோ, உங்களோட சைஸ் அப்ளை ஆனதும் உங்களுக்கு பேடிங் வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது செகண்ட்ல குடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா, பேடிங்க நீங்க முதல்லயே குடுத்துறலாம் இந்த மாதிரி. ஸோ, பேடிங் நடந்ததுக்கு அப்புறமா இதோட சைஸ செட் பண்ணி, அதுக்கு தேவையான மாதிரி கலர நம்ம 2வது ஆட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பேடிங் அப்ளை ஆகுது. அதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து ஒரு சைஸ் இதுக்கு செட் ஆகுது 200 டிபி அப்படின்னு. அதுக்கப்புறமா இது கிரீன் கலரையும் அப்ளை பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா அந்த கிரீன் கலருக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கலரையும் சேர்த்து அப்ளை பண்ணிடுச்சு. அப்படிதான் இப்ப இது ஒர்க் ஆகியிருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கலர் மட்டும் தான் தேவை. அதனால நான் கிரீன் கலர நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம பாக்ஸ் லேஅவுட்டுக்குள்ள ஒரு கன்டென்ட்ஸ் இந்த மாரி பொசிஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அத நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு டெக்ஸ்ட் கம்போசபிள நம்ம கிரியேட் பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதிசாஃப்ட் அப்படிங்கிற நம்மளோட நேம குடுத்துக்கிட்டு,
இதுக்கு செகண்ட் ஆர்குமெண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மாடிஃபையர நம்ம பாஸ் பண்ணலாம். இந்த அலைன்ங்கிற இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் லேஅவுட்டுக்குள்ள மட்டும் தான் ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரோலயும் ஒர்க் ஆகாது, காலம்லயும் ஒர்க் ஆகாது. ஆனா இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த சைல்டு கம்போசபிளா இருந்தாலும், அது இண்டிவிஜுவலாவே தனித்தனியா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ, அத மாரி பொசிஷன் பண்ணிக்க முடியும். இப்ப நம்மளோட இந்த அலைன்மென்ட்ல இருந்து, இப்ப நீங்க இந்த சைடுல பார்த்தீங்கன்னா, இங்க அலைன்மென்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த பொசிஷன்ஸ மட்டும் நீங்க வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா அலைன்மென்ட் டாட் வெர்டிகல், அலைன்மென்ட் டாட் ஹாரிசான்டல் இதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஆனா ஜஸ்ட் அலைன்மென்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதுகள மட்டும் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ, இப்ப நான் வந்து டாப் எண்ட் அப்படின்னு குடுத்தேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டாப்ல இந்த இடத்துல எண்டுல வந்து இருக்கும். அதே மாதிரி டாப் ஸ்டார்ட் அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இருக்கும். இப்ப சென்டர்ன்னு குடுத்தேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸுக்கு ஓவரால் சென்டர்ல வந்து இருக்கும். ஆனா நீங்க டாப் சென்டர் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, மேல உள்ள சென்டர்ல போய் நிக்கும். அதே மாதிரி பாட்டம் சென்டர் அப்படின்னு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, பாட்டம்ல இந்த இடத்துல வந்து இருக்கும். அப்புறமா சென்டர் ஸ்டார்ட் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல சென்டர்ல நமக்கு ஸ்டார்ட்ல இங்க வந்து இருக்கும். அதே போல சென்டர் எண்டுன்னு குடுத்தீங்க அப்படின்னா, சென்டர்லயே நமக்கு வந்து ரைட் சைடுல வந்து இருக்கும் இந்த மாதிரி. ஸோ ஓவரால் உங்களுக்கு எந்த மாதிரியான பொசிஷன்ல வேணும் அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல நீங்க ஈஸியா குடுத்துக்கலாம். அதுக்கேத்த மாரி உங்களோட சைல்டு காம்போனன்ட் வந்து இந்த பாக்ஸ் லேஅவுட்டுக்குள்ளேயே உங்களுக்கு பொசிஷன் ஆயிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் 3 சைல்டு காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்கும் ஒவ்வொரு நேம் நான் குடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட சைல்டு கம்போசபிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டிவிஜுவலாவே இந்தந்த இடத்துக்கு போய் பொசிஷன் ஆயிக்க அப்படிங்கிற மாரி நம்ம இதில டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பாக்ஸ் லேஅவுட்டுக்குள்ளேயே போய் பொசிஷன் பண்ணிக்கிச்சு ரைட்? இப்ப இந்த பாக்ஸுக்கு செகண்ட் பாராமீட்டரா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் அலைன்மென்ட் அப்படிங்கிற இந்த பாராமீட்டர் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபால்ட் அலைன்மென்ட்ட நம்ம செட் பண்றது மாதிரி. இப்போ புதுசா ஒரு கம்போசபிள் கிரியேட் பண்றோம். அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு மாடிஃபையரும் நம்ம யூஸ் பண்ணல. இந்த இடத்துல போய் பொசிஷன் ஆகு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லல ரைட்? இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கன்டென்ட் அலைன்மென்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபால்ட் பொசிஷன செட் பண்ணோம். சைல்டு கம்போசபிள் எதுக்காச்சும் வந்து ஒரு கஸ்டம் பொசிஷன் நம்ம டிஃபைன் பண்ணல அப்படின்னா, இந்த டிஃபால்ட்டா நம்ம இங்க குடுக்கக்கூடிய பொசிஷனை இது ஆட்டோமேட்டிக்காவே எடுத்துக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க கிரியேட் பண்ண இந்த புது டெக்ஸ்ட் கம்போசபிள் சென்டர்ல மேல டாப்ல வந்திருக்கிறதுக்கு காரணமே அதுதான். இந்த பாக்ஸ் லேஅவுட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் விட்த்துக்கு கூட நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். நம்மளோட ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல நம்ம யூஸ் பண்ண மாதிரி. இதோட ஃபுல் சைஸ கூட நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு தேவைய பொறுத்து தான் அது. இப்ப ரியல் லைஃப் சினாரியோல நம்ம ஒரு பாக்ஸ் லேஅவுட்ட எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு செகண்ட் எக்ஸாம்பிள் நான் இப்ப உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் கம்போசபிள் நான் யூஸ் பண்றேன் ஒரு எக்ஸாம்பிள்க்காக. இந்த இமேஜ் கம்போசபிள யூஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் தேவைப்படுது. ஸோ ஒரு இமேஜ நான் இம்போர்ட் பண்றதுக்கு ரிசோர்ஸ் மேனேஜருக்கு போயிட்டு, இந்த யூசர் அப்படிங்கிற இந்த இமேஜ வந்து நான் உள்ள இம்போர்ட் பண்ண போறேன். இப்போ அந்த இமேஜ வந்து நம்ம இதுல ஆக்சஸ் பண்ண போறோம். நம்ம இம்போர்ட் பண்ண இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்ங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ள, இந்த டிராவபிள்ங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ள ஸ்டோர் ஆகியிருக்கும். அந்த இமேஜ ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்டர் அப்படிங்கிற இந்த பாராமீட்டர யூஸ் பண்ணிட்டு, இந்த பெயிண்டர் பாராமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்டர் ரிசோர்ஸ கொடுங்க. இதுக்கு வந்து ஒரு ஐடி நம்ம செட் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம இதுல ஸ்டோர் பண்ற ஒவ்வொரு இமேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காவே நம்மளோட ஆண்ட்ராய்டு வந்து அசைன் பண்ணிடும். இந்த இமேஜ வந்து நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ரிசோர்ஸ் ஐடி மூலமா நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். இந்த ஆர் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் டைரக்டரின்னு நெனச்சுக்கங்க. அப்புறமா ஒரு டாட்ட நீங்க ஆட் பண்ணிட்டு, டிராவபிள் ஃபோல்டர நீங்க செலக்ட் பண்றதா நெனச்சுக்கங்க. இப்ப இந்த டிராவபிள் கூட இன்னொரு டாட்ட நம்ம ஆட் பண்ணும்போது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே நமக்கு இதுல ஷோ ஆகும். பட் டெக்னிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இத செலக்ட் பண்ணும்போது, அதோட ரிசோர்ஸ் ஐடிய தான் நம்ம செலக்ட் பண்றோம். அதனால தான் இதோட டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ன்னு நமக்கு காட்டுது.
ஆனா நம்ம எப்பல்லாம் இந்த இமேஜ் கம்போசபிள யூஸ் பண்றோமோ, அது கூடவே வந்து இது கூட ஒரு செகண்ட் பாராமீட்டர் நீங்க குடுக்கணும் அப்படிங்கிறத இது ஃபோர்ஸ் பண்ணும். அது என்ன பாராமீட்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் டிஸ்கிரிப்ஷனு. ஸோ இது என்ன மாதிரியான இமேஜ் அப்படிங்கிறது ஸ்க்ரீன் ரீடர் ரீட் பண்றதுக்காக நம்ம ஒரு டெக்ஸ்ட் குடுக்கணும், ரைட்? அதுக்கான டேட்டாவ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதில குடுத்துக்கலாம். லைக் யூசர் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். நீங்க எந்த ஒரு நேமும் அது குடுக்க விருப்பம் இல்ல அப்படின்னா, நீங்க எம்ப்டி ஸ்ட்ரிங்காவும் இந்த மாரி நீங்க குடுத்துக்கலாம். இப்ப இத ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு நம்ம ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். இப்ப நம்ம இது கூட குடுத்த நம்மளோட இமேஜ் வந்து இங்க ஷோ ஆகுது. இப்போ ஒரு யூசர் வந்து ஆன்லைன்ல இருக்காங்க, ஆஃப்லைன்ல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு கிரீன் கலர்ல ஒரு ஐகான் இருக்கும், ரைட்? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐகான வந்து இந்த ப்ரொஃபைல் இமேஜ்க்கு நம்ம குடுத்துறலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் கம்போஸ்க்குள்ளேயே இன்னொரு பாக்ஸ் கம்போஸ நான் யூஸ் பண்றேன் இந்த மாதிரி. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மாடிஃபையர் நம்ம குடுத்துக்கலாம். இந்த பாக்ஸ் லேஅவுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா ஒரு சைஸ நம்ம செட் பண்ணுவோம். 16 டிபி அப்படின்னு. அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஒரு பேக்கிரவுண்ட் கலரும் சேர்த்து நம்ம செட் பண்ணுவோம். கலர் கிரீன் அப்படின்னு. டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து கிரீன் கலர்ல ஒரு ஸ்குவேர் பாக்ஸ தான் இது கிரியேட் பண்ணுது. ஆனா, நமக்கு இதுக்கு நம்ம ஷேப்ப நம்மளால குடுக்க முடியும். ஸோ இந்த பேக்கிரவுண்ட் ஃபங்ஷனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்மாவ ஆட் பண்ணிட்டு, ஒரு சர்க்கிள் ஷேப் வேணும் அப்படின்னா, சர்க்கிள் ஷேப்பு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த பாக்ஸ் லேஅவுட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன் கலர்ல ஒரு சின்ன ஐகானா மாறிடுச்சு, ரைட்? ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இத நம்ம அலைன் பண்ணுவோம். இப்ப நான் பாட்டம் எண்டுன்னு குடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேரண்ட் பாக்ஸோட பாட்டம் எண்ட்ல கொண்டு போய் விட்டுரும். இத நம்ம இப்ப ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். பட் நம்மளோட இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, ரைட்? ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கிரீன் கலர் ஐகானும் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஆக்குரேட்டா இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50. இப்ப நம்மளோட யூசர் வந்து ஆன்லைன்ல இருக்க மாதிரியே நமக்கு ஒரு லுக்க வந்து இது குடுக்குது, ரைட்? ஸோ இப்ப நம்மளோட யூசர் வந்து ஆஃப்லைன்ல இருக்காங்க அப்படின்னா, இந்த கலர் வந்து ரெட் கலர்ல மாறு அப்படிங்கிற மாரி நம்ம புரோகிராமேட்டிக்கலா எழுதும்போது, யூசர் ஆஃப்லைன்ல இருக்கும்போது, இப்ப நம்மளோட யூசர் வந்து ஆஃப்லைன்ல இருக்காங்க. அந்த மாரி நம்ம ஈஸியா செட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் ஒரு யூசருக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி தெரியப்படுத்துறது? இப்ப இந்த பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பாடி நம்ம குடுக்கல. டைரக்ட்டா அந்த பாக்ஸையே நம்ம வந்து ஒரு ஷேப்பா மாத்தி அலைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம், ரைட்? இப்போ ஒரு யூசருக்கு வந்து இத்தன மெசேஜ் வந்திருக்கு. இந்த ஐகானுக்குள்ளேயே நம்ம குடுக்கணும் அப்படின்னா கூட நம்மளால ஈஸியா குடுக்க முடியும். ஸோ இந்த பாக்ஸுக்கு வந்து ஒரு பாடிய நம்ம கிரியேட் பண்ணுவோம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் கம்போசபிள நம்ம கிரியேட் பண்ணிட்டு, ஒரு நம்பர நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த டெக்ஸ்ட்டோட சைஸ நம்ம பெருசாக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு குடுத்து, ஒரு 20 எஸ்பி நம்ம குடுத்துக்கலாம். இப்ப இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாக்ஸ் கம்போஸோட டிஃபால்ட் பொசிஷனுக்கு போயிருச்சு. ஸோ, அத நம்ம கஸ்டமைஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். செகண்ட் பாராமீட்டர் நம்ம ஆட் பண்ணிட்டு, கன்டென்ட் அலைன்மென்ட் அப்படிங்கிற இந்த பாராமீட்டருக்கு அலைன்மென்ட்ல இருந்து சென்டர் நம்ம இந்த கன்டென்ட் அலைன்மென்ட்ல குடுக்கக்கூடிய அந்த பொசிஷன் வந்து இப்ப டிஃபால்ட் பொசிஷனா செட் ஆகிரும். ஸோ, இதோட சைல்டு கம்போஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொசிஷனே யூஸ் பண்ணிக்கும். ஸோ, அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த டெக்ஸ்ட் வந்து கரெக்ட்டா சென்டர் ஆகியிருக்கு. அண்ட் அதே மாதிரி இன்னும் நீங்க ஃபர்தரா இத கஸ்டமைஸ் பண்ணி இந்த 1 கீழ தான் வரணும். இல்லன்னா இதுக்கு மேல தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி தேவைன்னா, நீங்க ஃபர்தரா நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாண்ட் வந்து கொஞ்சம் பல்க்கா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், ரைட்? பெர்ஃபெக்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா, இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இது மாதிரி நீங்க யூஸ்ஃபுல்லான விஷயத்த லேர்ன் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you guys next time.